அரசு போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒரு முக்கியமான செய்தி என்னது அப்படின்னா, நேற்று குரூப் 2 எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. தேர்வு மையங்களில் நடந்த சில குளறுபடியினால் இந்த விஷயம் நடந்துச்சு. இப்போது இறுதியாக இன்னைக்கு 5 மணி அளவில் தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வு ஆணையம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி மறுதேர்வுக்கு உண்டான தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றின சில விஷயங்களில் இந்த வீடியோ வழியில் பார்க்கலாம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதில் முக்கியமான விஷயம் என்னதுன்னா, தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் 15/3/2026 முற்பகல் ஞாயிறு அன்னைக்கு எக்ஸாம் குரூப் 2A எக்ஸாம் OMR ஸ்ட்ரீட்டில் நடைபெறும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது அதே 15/3/2026 பிற்பகல், அதாவது மதியம் குரூப் 2A உண்டான தாள் 1 அப்புறம் தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கும் நடைபெறும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது முக்கியமான விஷயம் என்னதுன்னா, தொழில்நுட்ப கோளாறுனால நடைபெறுற இந்த விஷயம் OMRக்கில் இப்போ எழுதுனான்னு அறிவிச்சிருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க ஒன்று. ரெண்டாவது, மாணவர்களோட மன உளைச்சலை பற்றி அரசு எப்போவுமே கவனத்தில் கொண்டிருக்கும். பெரும்பாலும் நம்மளுடைய பிள்ளைகள் அல்லது பிறர் மூலமாக வரக்கூடிய பிள்ளைகளாக தான் இருக்கும். நம்ம அதை சகிச்சுக்கிட்டோ அல்லது அதை தவிர்த்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஓகே, நேற்று நடந்த ஒரு எக்ஸாமில் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் கவலைப்பட வேண்டாம். சில இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சில விஷயங்களை விட்டுருப்பீங்க படிக்கிறதுல, அதை நீங்கள் கவனம் செலுத்தி தொடர்ந்து படிங்க. எப்போவுமே ஒரு விஷயம் நம்மளை விட்டு தள்ளி போகுது அப்படின்னா நம்ம பெருசாக வேறு விஷயம் பண்ண போகிறோம்னு அர்த்தம், அல்லது நம்ம ஒரு தவறு செய்ய போகிறோம், அதனால் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் தொடர்ந்து விடாமுயற்சியாக தொடர்ந்து படிங்க. படிக்க உங்களுக்கு நிச்சயம் திகட்டல் ஏற்படாது, வெற்றி தான் ஏற்படும். ஒரு வேளை திகட்டல் ஏற்பட்டாலும் தவிர்த்து விட்டு நீங்கள் ஒவ்வொரு அடுத்த அடியாக நீங்கள் பயணம் செய்கிறப்போ நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதனால் தொடர்ந்து படிங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருடைய டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக தான் வந்திருக்கு. அதனால் பயப்பட வேண்டாம், நீங்கள் இதை நம்பலாம். ரெண்டாவது, உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது மெயில்ஸ் மூலமாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் தகவலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஓடிஆர் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலான்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மாணவர்களே, தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.